Hello friends, welcome to Eisenberg Trading Community. Today நம்ம பார்க்க போற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா சர்தா எனர்ஜி அண்ட் மினரல்ஸ். இந்த ஸ்டாக்கு ஆல்ரெடி ஒரு பிரைமரி ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜூலை 2021 பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இது இது பாருங்க, இதுதான் பிரைமரி ட்ரெண்டு. இந்த பிரைமரி ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆயிட்டு இப்போ வரைக்கும் 21 22 3 இயர்ஸ் ஹோல்டிங் பண்ணியிருந்தீங்கன்னா ஆக்சுவலாக ரிட்டர்ன்ஸ் 332%. இப்போ நீங்கள் 1 லேக் போட்டிருந்தீங்கன்னா 3 லேக்ஸ் கிட்ட இப்போ ப்ராஃபிட்ல இருக்கீங்க. பட் ஆல்ரெடி இது மூவ்மெண்ட் ஸ்டாக் தான். பட் நான் இப்போ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு ரீட்ரேஸ்ட் ஆகிட்டு கொஞ்சம் ரேலி கொடுத்துட்டு இங்கே ஒரு கன்சாலிடேஷன் ஆயிருக்கு. இந்த கன்சாலிடேஷன் தான் நான் வந்து இப்போ அந்த கன்சாலிடேஷன் பிரேக் அவுட்டை தான் இப்போ வந்து நான் என்ட்ரி எடுக்க சொல்லுவேன். இங்கே பாருங்க, ஆக்சுவலாக இதுதான் அந்த கன்சாலிடேஷன். ஆக்சுவலாக கன்சாலிடேஷன் எப்பயிலேருந்து ஆயிருக்குன்னா செப்டம்பர் 2023 கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கிட்ட கன்சாலிடேட் ஆகிட்டு 13th ஆகஸ்ட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஆக்சுவலாக வீக்லியில் நான் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கொடுத்து நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா மேலே போகுது. கண்டிப்பாக இங்கேருந்து ஒரு 10 to 15% ரேலி கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லிங் டூல்ஸ். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மந்த்லி பிரேக் அவுட்டு. பட் ஆனால் என்ன க்ளோசிங் வரல, இன்னும் ஒரு 8 days இருக்கு க்ளோசிங்க்கு. பட் ஆனால் இது மானிட்டர் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக அதில் நான் என்ட்ரி எடுத்துட்டேன் என்னோட இதில். நீங்கள் உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணி நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதுன்னு எடுக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க, இது நான் இந்த ஸ்டாக் பாருங்க, டூ 2017 ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா 2023 கிட்ட தான் இந்த ஸ்டாக்கு மறுபடியும் அந்த ஹையை டச் ஆயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒரு கன்சல்டேஷனுக்கு அப்புறம் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இது வந்து கப் வித் ஹேண்டுன்னு சொல்லுவாங்க. இதோட இது பார்த்தீங்கன்னா டார்கெட்டு இங்கிருந்து 707 கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்ஸ் இருக்கு. பட் அது ஒரே ஸ்ட்ரெச்சில் ஏறுமான்னா டவுட்டு தான். கொஞ்சம் பொறுமையாக தான் ஏறும். நீங்கள் வந்து இப்போ 700னா எவ்வளோ வருது, 56%. அவ்வளோ நாளாக ரொம்ப நாள் கழிச்சு தான் அந்த அந்த டார்கெட் அச்சீவ் ஆகும். நீங்கள் 5 to 10% ஒரு ஷார்ட் டேர்மில் டார்கெட் வச்சு என்ட்ரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பர். இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பிரேக் அவுட் 2024 பிப்ரவரி மந்த்தே பிரேக் அவுட் ஆயிடுச்சு. 5 மந்த்ஸாக நல்ல ஒரு கன்சாலிடேட் ஆகிட்டு அந்த 5 மந்த்ஸ் கன்சாலிடேஷன் இன்னைக்கு தான் பிரேக் அவுட் ஆயிருக்கு. டேல காமிக்கிறேன், பிரேக் அவுட் ஆயிருக்கு. இது வந்து வீக்லி க்ளோசிங், அதாவது ஃப்ரைடேவும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயே க்ளோசிங் ஆச்சுன்னா நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணுங்க. க்ளோசிங் ஆகல அப்படின்னா மறுபடியும் இந்த ஸ்டாக்கு திருப்பி டவுன் கீழே 350 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ இந்த மானிட்டர் பண்ணுங்க, வாட்ச் லிஸ்ட்ல போட்டு மானிட்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வின்சார் மிஷின்ஸ் லிமிடெட். ஆக்சுவலா நீங்க ட்ரெண்ட் லைன் போட்டீங்கன்னா இங்கே ஜூன் மந்த்தே இது பிரேக் அவுட்டா கன்சிடர் பண்ணலாம். பட் நான் என்ன பண்ணேன்னா இந்த ஹை இருக்கு பாத்தீங்களா, இந்த ஹையும் பிரேக் ஆனதுக்கு அப்புறம் தான் கன்ஃபர்மேஷன் எடுக்கிறேன். ஏன்னா இந்த இந்த செல்லிங் வந்து இது வந்து வேலிடு. இது எப்ப வேணா இந்த இந்த ஹை டச் பண்ணிட்டு கூட மறுபடியும் போகலாம். ஆனா பாருங்க, இந்த மந்த் கேண்டில் பாருங்க, இவ்வளவு தூரம் போயிட்டு அங்கிருந்து செல்லிங் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அடுத்த மந்த் தான் இந்த ஒரு ஜூலை மந்த் தான் இந்த மறுபடியும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இந்த ஹைக்கு மேல இருக்கிறதுனால தான் இந்த இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்றேன். லோவர் டைம் ஃப்ரேம்ல பாருங்க, இங்க ஒரு கன்சாலிடேஷன். இந்த கன்சாலிடேஷன் இன்னைக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசமா ஒரு கன்சாலிடேஷன் இங்க பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் நீங்க கன்சிடர் பண்ணலாம். அக்ரெசிவா இருக்கிறீங்கன்னா என்ட்ரி எடுங்க. அப்படி இல்லைன்னா வீக்லி க்ளோசிங் இந்த ட்ரெண்ட் லைன் மேல அப்படி இருந்துச்சுன்னா என்ட்ரி எடுங்க. அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணி மானிட்டர் பண்ணி என்ட்ரி எடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா வீட்டோ ஸ்விட்ச் கிட் கேபிள். இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கப் வித் ஹேண்டில் தான்.
இந்த ஹைல இருந்து இந்த மார்க் இது பண்ணியிருக்கேன். இங்க ஒரு கன்சாலிடேஷன் போயிருக்கு. இந்த இது இருக்கு. ஆக்சுவலா இதுவும் கப் வித் ஹேண்டில் தான். இது கப்பு, இது ஹேண்டில். இந்த ஸ்டாக் ஒரு நல்ல இது இருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட் பாத்தீங்கன்னா இந்த ஹை தான் 256. ஆக்சுவலா 256னா நீங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னா கூட 38%. நீங்க இதுதான் இந்த டார்கெட் வைக்கலாம். அப்படி இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா டைரக்டா ஸ்ட்ரெச்சாவும் இப்படி போகலாம். அப்படி இல்லைன்னா இங்க பாருங்க, இங்க வந்து ரீட்ரேஸ் ஆயிட்டு கொஞ்சம் கன்சல்டேட் ஆயிட்டு பொறுமையா இப்படி மூவ் ஆகி கூட இங்க ரீச் ஆகலாம். நீங்க எந்த ஸ்டாக் எடுத்தீங்கனாலும் ஒரு 5 to 10% டார்கெட் வச்சு என்ட்ரி எடுங்க. அப்புறம் பாருங்க அந்த ஸ்டாக்ஸ்லாம் எப்படி மூவ் ஆகுது, எவ்வளவு நாள் எடுத்துக்குது என்னன்றதை பார்த்துட்டு அப்படியே போக 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 உங்களோட டார்கெட்டோட இது இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஆனா அதுக்கான டைம் கண்டிப்பா எடுத்துக்கும். நீங்க பாத்தீங்கன்னா 4 ஸ்டாக் சொல்லியிருக்கேன், 5 ஸ்டாக் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நேத்து எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் நான் சொல்லியிருந்தேன்ல, இன்னைக்கு பாருங்க மூவ்மெண்ட் எப்படின்ட்டு. டே ஆக்சுவலா நேத்து நான் என்ன இது பிரேக் அவுட் ஆயிட்டு ஒரு ரீட்ரேஸ்க்கு ஒரு கன்சல்டேஷன் இருந்துச்சு. நேற்று தான் அந்த கன்சல்டேஷன் பிரேக் அவுட் ஆச்சு. அதனால தான் நான் வந்து வீடியோஸ் போட்டேன். நான் இதுல என்ட்ரி எடுத்திருக்கேன். இங்க பாருங்க இன்னைக்கு மட்டுமே இன்னைக்கு மட்டுமே 2.5% ஏறி இருக்கு. அப்படியே ஸ்லோ மூவ்மெண்ட்டா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏறி நம்ம டார்கெட்டை கண்டிப்பா அச்சீவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் அதனால தான் நான் ரொம்ப ரிசர்ச் பண்ணி தான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் வீடியோஸா போடுறேன். நீங்க இதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா 4 பேத்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ.